எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ்குமார். நான் சென்னையிலேருந்து வரேன். கண்டிப்பாக சொல்கிறேன் கேளுங்க. இந்த மீட்டிங் வந்து ஒரு பொதுவான மீட்டிங் தான். ஆனால் எல்லாருக்கும் சொல்கிறேன் கேளுங்க. கண்டிப்பாக விஜய் வருவார். எங்கள் அண்ணன் விஜய் வருவார். கண்டிப்பாக 234 தொழில் கண்டிப்பாக ஜெயிப்பார். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு போட்டாச்சு. விஜய் அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு போட்டு பார்ப்போம். கண்டிப்பாக செய்வார். ஸ்டாலினோ, முதலமைச்சரோ, எடப்பாடியோ யாரும் செய்ய முடியாது. ஆனால் 234 தொழில கண்டிப்பாக ஜெயிப்பார். எனக்கு நம்பிக்கை இருக்கு. விஜய் அண்ணன் கண்டிப்பாக செய்வார். எல்லாருக்கும் உதவி செய்வார். எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. ஆனா விஜய் வரமாட்டாருன்னு கண்டிப்பா சொல்றேன். என் லைஃப்ல கண்டிப்பா 2027 கண்டிப்பா ஆட்சி பிடிப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். சென்னை திருவத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் நேற்று எல்லா பொது மீட்டிங்லயும் போயிருக்கேன். மதுரைக்கு எல்லாத்துக்கும் போயிருக்கேன். கண்டிப்பா விஜய் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். ஆமா, சென்னையில தனியா வந்திருக்கேன். ஆனா ஒரே எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு விஜய் எனக்கு கண்டிப்பா வருவார். எனக்கு ரொம்ப ஆசை. தமிழக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் போட்டுருக்கேன். உங்களுக்கு சிந்தி வாக்கு நீங்க ஓட்டு போட வச்சீங்கன்னா யாருக்கு சிந்தித்து பார்த்து ஓட்டு போடுங்க. ஆனா ஒரே சொல்றேன், விஜய் வந்தா எல்லாமே செய்வாரு. தமிழ்நாட்டுல எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு ஆட்சி. நான் 8 முறை பாத்துருக்கேன். விஜய் நான் பார்த்திருக்கேன். அதான் தமிழ்நாட்டுல ரொம்ப மோசமா இருக்கு. கொலை, திருடு எல்லாமே இருக்குது. ஆனா ஒரே சொல்றேன், ஆட்சி சரியில்லை. இந்த ஆட்சி வீட்டு விட்டு துரத்தணும். கண்டிப்பா விஜய் வந்தாதான் கண்டிப்பா செய்வாரு. இந்த தஞ்சா மாவட்டத்துல விவசாயம் இருக்கு. இந்த விவசாயிகளுக்கு நல்லா செய்வாரு. நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்கும் ஒவ்வொரு வேண்டுகோள் பண்றேன். விவசாய பக்கீங்க, டிரைவர் எல்லாருக்கும் ஒவ்வொரு வேண்டுகோள் பண்றேன். இந்த ஆட்சி ரொம்ப சிரமமா இருக்கு, மோசமா இருக்கு. அதனால விஜய் வந்தாருன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் உதவி செய்வாரு. ஆனா ஒன்னே சொல்றேன், இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். கண்டிப்பா விஜய் ஓட்டு போடுங்க. கண்டிப்பா ஜெயிப்பாரு. கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. 234 தொகுதியில கண்டிப்பா ஜெயிப்பாரு. எனக்கு ஒரே வேண்டுகோள். இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் சொல்றேன், பசங்களுக்கு எல்லாரும் சொல்றேன், எல்லாருக்கும் விஜய் சொல்ற மாதிரி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, மத்தவங்க உதவி செய்யுங்க, எல்லாருக்கும் வழிகாட்டுங்க, நடத்துங்க. விஜய் சொல்ற வரைப்பு நடத்துங்க. ஆனா ஒன்று வாக்களிங்க, சிந்தித்து வாக்களிங்க. யாருக்கு ஓட்டு போடணும். ஆனா இந்த கூட்டம் காசு இல்லாத கூட்டம். பாக்கி எல்லா கட்சியும் கூட்டம் வராங்க. காசு 500 ரூபா கூட்டம் வராங்க. ஆனா இந்த கூட்டம் காசு இல்லாத கூட்டம். ஆனா ஒன்று இந்த பொதுக்கூட்டம் வந்து சாதாரண பொதுக்கூட்டம் மாதிரி. இந்த பொதுக்கூட்டம் காலை பாத்தீங்கன்னா அண்ணன் விஜய் ஜெயிச்ச மாதிரி இருக்கு. அந்த கூட்டம் அவ்வளவு பேர் கூட்டம். அது கண்டிப்பா ஜெயிப்பாரு. நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் ஓட்டு போடுங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் உதவி செய்யுங்க. நன்றி, வணக்கம்.